ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரைவட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க. இப்போ இந்த கூட்டு வடிவத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அரைவட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கூட்டு வடிவம் அப்படின்னாலே ரெண்டையும் கூட்டணும். ஓகேங்களா? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. கூட்டு வடிவத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு அரைவட்டத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு. கூட்டு வடிவனால ரெண்டையும் கூட்டணும், அதை மறக்கக்கூடாது. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். அரைவட்டத்தின் பரப்பளவு இதோட ஃபார்முலா 1/2 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. அடுத்த நடுவில் கூட்டல். இனி முக்கோணத்தின் பரப்பளவு இதோட ஃபார்முலா 1/2 இன்டூ பி இன்டூ ஹெச் சதுர அலகு. இனி மதிப்பை பிரதியிடலாம். 1/2 இன்டூ பை. பையோட மதிப்பு கொஸ்டின்ல 3.14 கொடுத்துருக்காங்க. இனி பெருக்கல். அடுத்து ஆர், அதாவது அரைவட்டத்தோட ஆரம். இங்கே எழுதிக்கிறேன் அரைவட்டம். இப்போ நம்ம ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், அதாவது ஆர். நம்மளுக்கு கொஸ்டின்ல விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அரைவட்டத்தில் விட்டம் என்னன்னா இதுல இருந்து இது வரைக்கும் விட்டம் 6 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் எப்படி கண்டுபிடிக்கணும்? விட்டத்தில் பாதி தான் ஆரம், பாதினா அதை 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? இங்கே எழுதிக்கிறேன் விட்டம் பை 2. அடுத்த விட்டத்தோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். அப்போ 6ன்னு எழுதிக்கலாம். கீழே 2. இப்போ 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 2 3 2 6. ஓகே, அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 3 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். கீழே 1ன்னு அதை எழுதிக்காண்டாம். அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 3 சென்டிமீட்டர். ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. இங்கே அடுக்கில் 2, ஆரோட மதிப்பு 3 சென்டிமீட்டர். அடுக்கில் 2னால அந்த 3 2 வாட்டி எழுதணும். 3 × 3. அடுத்து நடுவில் கூட்டல் இருக்கு. இனி 1/2 பெருக்கல் பி. பின்னா அடிப்பக்கம். எதோடதுன்னா முக்கோணத்தோட அடிப்பக்கம். எழுதிக்கலாம் முக்கோணம். அடிப்பக்கம்னா பி. சரிங்களா? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர். இதுதான் முக்கோணம். இதோட அடிப்பக்கம்னா இதுதான். அப்போ எழுதிக்கலாம் 6 சென்டிமீட்டர். இப்போ பிக்கு பதில் 6ன்னு எழுதிக்கலாம். பெருக்கல் ஹெச்னா உயரம். எதோடதுன்னா முக்கோணத்தோட உயரம். இதுதான். சரிங்களா? அதாவது அடிப்பக்கத்துல இருந்து உச்சி வரைக்கும் இது 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம் 9 சென்டிமீட்டர். இப்போ பிரதியிடலாம். ஹெச்சுக்கு பதில் 9. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2ஆ வாய்ப்படி கேன்சல் ஆகும். 2 2. இனி 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்குது. 2 2. 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 11. 11ல் 2 5 வாட்டி இருக்கும். 2 10. 11ல் இருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 14. 14ல் 2 7 வாட்டி இருக்கும். 7 2 14. இப்போ இது லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? 1ஐயும் 1.57ஐயும் பெருக்குனா 1.57 தான் கிடைக்கும். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அடுத்த 3ஐயும் பெருக்குனா 9. இப்போ இதை 2ஐயும் பெருக்கலாம். 9 7 63. அப்போ 3 இங்கே, பாக்கி 6 இங்கே. 9 5 45. 45ஐயும் 6ஐயும் கூட்டினா 51. அப்போ 1 இங்கே, பாக்கி 5 இங்கே. 9 1 9. 9க்கு கூட 5 கூட்டினா 14. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ என்ன கிடைக்குது? 14.13. நடுவில் கூட்டல். இப்போ கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டும் 2ஆ எப்படி கேன்சல் ஆகும்? 2 2 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே உள்ளதை பெருக்கலாம். 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3. 3ஐயும் 9ஐயும் பெருக்குனா 27. 3 9 27. ஓகேங்களா? இப்போ இது 2ஐயும் கூட்டலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 14.13 இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இனி இங்கே 27. இங்கே புள்ளியே இல்லை, அதனால புள்ளி போட்டுக்கிட்டு 2 0 எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கு, அதனால நம்ம 2 0 எழுதிக்கணும். இப்போ இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேரம் வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 2 7. புள்ளிக்கு அடுத்து 2 0 இருக்கு. இப்போ கூட்டலாமா? 3ஐயும் 0ஐயும் கூட்டினா 3. 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1. புள்ளிக்கு நேரம் புள்ளி. 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11. அப்போ 1 இங்கே, பாக்கி 1 இங்கே. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4. அப்போ என்ன கிடைக்குது? 41.13. இனி அலகு எழுதிக்கணும். நம்ம இங்கே பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம், அதனால ஃபர்ஸ்ட் அலகு எழுதிருங்க. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. எழுதிக்கிட்டு மறக்காம அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இனி நம்ம இங்கே பையோட மதிப்பு பிரதியிட்டோம், அதனால பிராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. ஃபைனலாக ஆன்சர் இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் கூட்டு வடிவத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம்.